அன்பர்களே, இன்று முதல் ராஜமாதங்கி நவராத்திரி துவங்குகிறது. முதல் நாளில் திண்டிவனம் ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி திருக்கோயிலுக்கு செல்கிறோம். இத்திருக்கோவில் திண்டிவனம் பேருந்து நிலையத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் பெருமாள் கோவில் தெருவில் அமைந்துள்ளது. ஆந்திர மாநிலம் வெனுகொண்டாவில் வைசிய குலத்தைச் சார்ந்த வாசவாம்பா ஒரு சமயம் தன்னை மையமாக வைத்து தன் குலத்தில் பிளவு உண்டானதை அடுத்து தீக்குளித்தாள். அதனை தாங்க முடியாத சிலரும் அக்னி பிரவேசம் செய்தனர். பின்னர் அக்னி குண்டத்திலிருந்து வாசவாம்பா பார்வதி தேவியின் வடிவமாக தோன்றி தன்னுடன் அக்னி பிரவேசம் செய்தோரை வாழ்த்தியதுடன் ஒழுக்கம் தர்மங்களை உபதேசித்து மறைந்தாள். அன்று முதல் அவள் வாசவி ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி என்னும் பெயரில் வைசியர்களின் குலதெய்வமாக வழிபடப்படுகிறாள். பலருக்கும் இஷ்ட தெய்வமாக விளங்குகிறாள். இவளுக்காக எழுந்த ஆலயமே திண்டிவனம் வாசவி ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி திருக்கோவில். திண்டிவனம் நகரின் மத்தியில் உள்ள அழகான ஆலயம். வடக்கு நோக்கிய 3 நிலை ராஜகோபுரம். இதில் பல தெய்வீக திருவுருவங்கள் உள்ளன. நுழைவாயிலின் இருபுறமும் சிம்ம உருவங்கள் காணப்படுகின்றன. உள்ளே மகாமண்டபத்தின் வலப்பக்கத்தில் கிழக்கு நோக்கி விநாயகர் உள்ளார். மண்டபத்தின் நடு நாயகமாக பீடத்தின் மேல் நின்ற கோலத்தில் மூலவராக வாசவி ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி அம்பாள் வட்டமான மூக்குத்தியை அணிந்து வெள்ளி கவசத்தில் சாந்த ஸ்வரூபியாக காட்சி தருகிறாள். இவள் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு அபயம் அளிக்கிறாள். வேண்டுவோரின் கோரிக்கைகளை நிறைவேற்றி வைக்கிறாள். கேட்கும் வரங்களையும் வாரி வழங்குகிறாள். அடுத்து சீதை, லக்ஷ்மணர், அனுமனுடன் ஸ்ரீராமர் சன்னதி உள்ளது. பெரிய மண்டபத்தின் இடப்புறத்தில் நவகிரக சன்னதி உள்ளது. மேலும் அஷ்டலட்சுமிகளும் திருப்பதி வேங்கடவனும் திருக்காட்சி தருகின்றனர். வரலட்சுமி விரதம் இக்கோவில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. வீடுகளில் கலசம் வைத்து வழிபட முடியாத பெண்கள் இங்கு வந்து வரலட்சுமி பூஜையில் கலந்து கொண்டு மகாலட்சுமியின் அருளை பெறுகிறார்கள். சித்திரை மாதம் கோலாட்டம், ஊர்வலம் என சீதா கல்யாண உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெறுகிறது. வைகாசி வளர்பிறை தசமியில் வாசவி ஜெயந்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. ஆனி திருமஞ்சனம், ஆடியில் ராதா கல்யாணம், நவராத்திரி முதலிய விழாக்களும் சிறப்பாக நடைபெறுகின்றன. ஹயக்ரீவ பூஜையில் மாணவ மாணவியர் கலந்து கொண்டு கல்வி வளம் வேண்டி வழிபடுகிறார்கள். கார்த்திகை மாத சோமவாரங்கள், நெல்லிமர திருக்கல்யாணம் முதலியவை இங்கு நடைபெறுகின்றன. திருமணப்பேறு, மகப்பேறு, செல்வ வளம், நீண்ட ஆயுள், கல்வி வளம் வேண்டி இங்கு வழிபடுகின்றனர். எல்லா நலன்களும் தரும் திண்டிவனம் வாசவி ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரியை போற்றி வணங்கி நல்லருள் பெறுவோமாக. ஓம் சக்தி பராசக்தி.